வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகில் உள்ள சில நாடுகளில் இருக்கும் அதிர்ச்சிகரமான மற்றும் விசித்திரமான பழக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பழக்கங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும், சில நேரங்களில் சிரிக்கவும் வைக்கும். ஒன்று, ஜப்பான். இங்கே பொது இடங்களில் சத்தமாக பேசுவது தவறு என்று கருதப்படுகிறது. ட்ரெயினில் பேசாமல் அமைதியாக பயணம் செய்வதும் ஒரு மரியாதையாக இருக்கும். மேலும் சாப்பிடும்போது சாப்பிடும் சத்தம் வெளியே கேட்பது நல்லதாகவே இங்கு கருதப்படுகிறது. 2, டென்மார்க். இங்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உள்ளது. 25 வயது ஆகும் வரை திருமணம் ஆகவில்லை என்றால் நண்பர்கள் உங்கள் மேல் இலவங்க பட்டை பொடி வீசுவார்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னவென்றால், 30 வயதிலும் திருமணம் ஆகவில்லை என்றால் சில இடங்களில் மிளகு பொடியும் கூட தூவுவார்கள். இது அவமானப்படுத்துவதற்காக அல்ல, நண்பர்கள் சேர்ந்து கலாய்க்கும் ஒரு ஃபன் செலிப்ரேஷன் தான். மூன்றாவதாக, தென்கொரியா. இங்கே சிவப்பு நிற பேனா கொண்டு பெயர் எழுதுவது மிகவும் தவறாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது இறப்பை குறிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். 4வது, தாய்லாந்து. இங்கே தலை மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது. அதனால் யாருடைய தலைக்கும் மேலே கை வைப்பது மரியாதை குறைவாகும். 5, பிரான்ஸ். இங்கு கடையில் வாங்கிய பிரெட்டை தலைகளாக வைக்கக்கூடாது, அது அதிர்ஷ்டம் இல்லாதது என்று நம்புகிறார்கள். 6, ஜெர்மனி. இந்த நாட்டில் பிறந்த நாளுக்கு முன்பே வாழ்த்து சொன்னால் அது பேட் லக் என்று கருதப்படுகிறது. 7, ஸ்பெயின். இந்த நாட்டில் வருடந்தோறும் லா டொமேட்டினா என்ற விழா நடக்கும். மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் தக்காளி எறிந்து விளையாடுவார்கள். இது முழுக்க ஃபன் ஃபெஸ்டிவல் தான். 8, மெக்சிகோ. இங்கு டே ஆஃப் த டெட் என்ற விழா நடக்கும். இறந்தவர்களை நினைத்து விழாவாக கொண்டாடுவார்கள். இது சோகமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக நடத்தப்படும். 9, நியூசிலாந்து. இங்கு மோரி கல்ச்சர் மக்களிடம் விருந்தினரை வரவேற்கும் போது மூக்காக தொடும் வழக்கம் உண்டு. ஹோங்கி என்பது முகமாக நின்று மூக்கும் நெற்றியும் ஒன்றாக தொடும் ஒரு பாரம்பரிய வரவேற்பு முறை. இது மோரி கல்ச்சர் மக்களின் பழமையான வழக்கம். மோரி மக்கள் நியூசிலாந்தின் முதன்மை இன மக்கள், அதாவது பூர்வகுடிகள். 10வது, சீனா. இந்த நாட்டில் சில இடங்களில் மக்கள் சூடான தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது என்று கருதுகிறார்கள். குளிர்ந்த நீரை விட இது ஆரோக்கியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். 11வதாக, இந்தியா. ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தல். திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் பார்க்கும் பழக்கம் இன்னும் பல இடங்களில் இந்தியாவில் உள்ளது. மணமகன் மணமகள் ஜாதகத்தை ஒப்பிட்டு முடிவு செய்வார்கள். இந்தியாவில் பல இடங்களில் கடை அல்லது வாகனத்தில் எலுமிச்சை பிளஸ் மிளகாய் கட்டி தொங்கவிடுவார்கள். இது தீய சக்தி வராது என்ற நம்பிக்கை. இந்தியாவில் புத்தகங்கள், பணம், பெரியவர்கள் போன்றவற்றை காலால் தொடுவது தவறு என்று கருதப்படுகிறது. தவறுதலாக காலால் தொட்டால் கையை வைத்து மன்னிப்பு கேட்கும் பழக்கம் இன்றும் உள்ளது. இவை வெளிநாட்டவர்களுக்கு விசித்திரமாக தோன்றினாலும் இந்தியர்களுக்கு இது பழமை, நம்பிக்கை, கலாச்சாரம் கலந்த வாழ்க்கை முறையாகும்.